சம்பாதித்ததை செலவு செய்த காலம் போய் முதலே செலவு செய்து விட்டு அதை அடைக்க தான் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோம். நீங்க சம்பாதிப்பது சொத்து இல்லை, அனுபவித்தது தான் சொத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கிறார்கள். நீங்க இப்பதான் புதுசா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்ல 25ல இருந்து 35 வயதுக்குள்ள இருக்கீங்களா? நீங்க பணத்துல செய்யற தவறுகளை இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு லிஸ்டிங் ஃப்ரெண்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 13, பொறுமையின்மை. பணம் சேமிக்கிறதும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைகிறதும் ஒரு நாள்லயோ இல்ல ஒரு வருஷத்துலயோ கிடைக்கிறது இல்லை. அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அதனால பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பர் 12, பண விஷயங்களை பற்றி கற்றுக்கொள்ளாம இருப்பது. அதாவது ஒரு முதலீடு இல்ல ஒரு சேமிப்பு செய்யறதுக்கு முன்னாடி அந்த துறையை சார்ந்தவர்கள் இல்ல வீட்டில் இருக்க பெரியவர்கள் இல்ல நம்ம நண்பர்கள் கிட்டையாவது பகிர்ந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக அதுல உள்ள ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ரூல் நம்பர் 11, அவாய்டிங் கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போன்றவை சில ரிஸ்க் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இவற்றில் நெடுங்கால சேமிப்பு நல்ல பலன் தரும். இவற்றில் சில நேரங்களில் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். நம்பர் 10, அவாய்டிங் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் தனக்கோ இல்ல பெற்றோருக்கோ எடுக்காம இருப்பது. லாங் டேர்ம் பலன் தரும். எல்ஐசி போன்ற சேமிப்பு செய்யாம இருக்காதீங்க. வயது கூடினால் பிரீமியம் கூடும். நம்பர் 9, கிரெடிட் கார்டு பயன்படுவது. இன்று யங்ஸ்டர்ஸ் செய்யும் பெரிய தவறு கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு கையில் இருக்கனால அதிகமா பயன்படுத்த தேவையில்லையே. சிறிய தவறு பெரிய பொருளாதார இழப்பை தரும். நம்பர் 8, உணவுக்கு அதிகமாக செலவு செய்வது. அதிகமாக வெளியில உணவு எடுப்பது உடலுக்கும் பொருளாதாரத்துக்கும் தான் இழப்பை ஏற்படுத்தும். அதிலும் உணவு விநியோக ஆப் வேண்டவே வேண்டாம். நம்பர் 7, ரிட்டைர்மெண்ட்டை பற்றி பிளான் பண்ணாம இருப்பது. நம்மளோட எதிர்கால வாழ்க்கை சிரமம் இல்லாம இருக்க இன்றே திட்டமிடுதல் அவசியம். 5 ஆண்டு மற்றும் பணம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் பெறும் அருமையான பல திட்டங்கள் உள்ளன. ஸோ நாட் பிளானிங் ஃபார் ஃபியூச்சர் ஒரு பெரிய தவறு. நம்பர் 6, கிரெடிட் ஸ்கோர். கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், கார் லோன் அப்படின்னு கிடக்கிற எல்லாத்தையும் தேவையில்லாம வாங்கி உங்க கிரெடிட் ஸ்கோரை குறைத்து கொள்ள வேண்டாம். அப்புறம் தேவையான சில நேரங்கள்ல சிபில் ஸ்கோர் இல்லாம சிரமங்கள் வரும். நம்பர் 5, செல்ல பிராணிகள் வாங்குறது. காஸ்ட்லியான நாய், பூனை, பறவைகளை வாங்கி பின்பு பராமரிக்காம தவிக்க வேணாம். அதுவும் நகரங்கள்ல அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்ல வாழ்றவங்க வேண்டவே வேணாம். நம்பர் 4, பெரிய நகரத்துக்கு குடி போறது. கட்டாய பணி டிரான்ஸ்ஃபர், அதனால தான் போறேன் அப்படின்னா பரவாயில்ல. என்னோட ஃப்ரெண்டு சொன்னா அதனால நான் இருக்க ஊரை விட்டுட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமா இருக்க ஊருக்கு போறேன் அப்படின்னு போவேணாம். அதற்கு ஏற்ற சேலரி ஹைக் இருந்தா ஓகே. நம்பர் 3, வாடகைக்கு அதிகம் செலவு செய்வது. வாடகை செலவு நம்மளோட வரவு செலவுல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆடம்பர வீடுகள் செலவே தவிர அது ஸ்மார்ட் ஆப்ஷன் கிடையாது. நம்பர் 2, பையிங் காஸ்ட்லி கேஜெட்ஸ். தேவைக்கு ஒரு ஃபோன் இருக்கவே அடுத்த மாடல் வந்தோடனே எக்ஸ்டெண்ட் செய்கிறது. தேவையில்லாத கேஜெட்ஸ், அதாவது ஸ்மார்ட் டிவி, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பெரிய பண விரயத்தை ஏற்படுத்தும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்பர் 1, விலையுயர்ந்த கார்கள். கார் எப்போதுமே ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட். அதுவும் அடிக்கடி கார் மாற்றுறது ஒரு பெரிய பணமிழப்பு தவறு. இன்னும் பல ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் இருக்கு. இவைகளை தவிர்த்தால் கடனில்லா வாழ்வோம். விரைவில் பெரிய பொருளாதார சுதந்திரமும் அடையலாம். ஹாப்பி சேவிங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லியும் நம்ம சேனல்ல வரும்.